அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வட்டியை அழிக்கிறான், சதக்காவை அல்லாஹ் வளர்க்கிறான். வட்டி எந்த செல்வத்தில் சேருகிறதோ அது உயர்வது போல் இருந்தாலும் அதை அல்லாஹ் அழித்து விடுவார் ஒரு நாள். சதக்கா அல்லாஹ்வுக்காக கொடுக்கப்பட்டு சமூக நலனுக்காக ஒருவர் தன் அல்லாஹ் வழங்கிய செல்வத்திலிருந்து பகிர்ந்தளிக்கும் போது அல்லாஹ் அதை வளர்க்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பேரித்தம்பழத்துடைய அளவிலேயோ அவர் கஷ்டப்பட்டு சேகரித்த செல்வத்தில் ஒரு அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு பேரித்தம்பழத்தை சதக்கா செய்கிறார், அல்லாஹ் அதை தன்னுடைய வலது கரத்தில் வாங்குவான். எப்படி நீங்கள் ஒரு குதிரை குட்டி ஈன்ற அதை வளர்ப்பீர்களோ அது போன்று அல்லாஹ் வளர்த்து உஹதுடைய மலையளவு கூலியாக நாளை மறுமையில் அல்லாஹ் உங்களுக்கு அதை தருவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யுர்பி ஸதகாத், அல்லாஹ் சதக்காவை வளர்க்கிறான். கொடுங்கள், அல்லாஹ் கொடுப்பான். அன்ஃபிக் உன்ஃபிக் அலைக, இது இஸ்லாமுடைய நீதி. அது உன் செல்வம் பெருக வேண்டும் என்றால், உன் வாழ்வாதாரம் மேன்மையாக வேண்டும் என்றால், அல்லாஹ் உன்னுடைய செல்வத்தில் பரக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அல்லாஹ் கொடுத்ததை கொடு, அல்லாஹ் அதை அதிகப்படுத்துவான். கொடுக்கப்பட்ட எதுவும் குறையாது, அது அதிகப்படுத்தி இருக்கும். அதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைத்த இந்த மார்க்கத்துடைய நியதி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் சொல்கிறான், யார் இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி, ஈமான் கொண்டு நல்ல செயல்களை செய்து தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தை கொடுப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே கூலிகள் உண்டு. அவர்கள் எதை குறித்தும் பயம் கொள்ள வேண்டாம், எதை குறித்தும் கவலை கொள்ள வேண்டாம். மீண்டும் அல்லாஹ் ஜகாத்தை கொண்டு வருகிறான். வட்டியை அழிப்பதற்கு 2 ஆயுதத்தை ஒரு சமூகம் எடுத்தால் போதும், அந்த ஊரிலிருந்து, அந்த தெருவிலிருந்து, அந்த குடும்பத்திலிருந்து, அந்த சமூக சூழலிலிருந்து வட்டி நீக்கிவிடலாம். அந்த 2ஐயும் அல்லாஹ் வட்டிக்கு இடையிலே இணைக்கிறான். ஒன்று சதகா, ஒன்று ஜகாத். ஜகாத் என்றால் என்ன? சமூகத்தில் வாழக்கூடிய பலருக்கு ஜகாத் என்றால் என்னவென்று தெரியாது. முதல் எப்படி ஜகாத்தை கணக்கிட வேண்டும் என்று கூட தெரியாது அவர்களுக்கு. எந்த செல்வத்திலிருந்து ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் என்ற கல்வி கூட அவர்களுக்கு கிடையாது. ஏதோ 2.5%, ஏதோ ஒரு செல்வத்தில் இருந்து பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கா 2% எடுத்து வருஷத்துக்கு கொடுத்துருவோம். இதுதான் அவர்களுக்கு உள்ள பலருடைய அறிவு. இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர முறையான முறையில் இந்த சமூகத்திலே செல்வம் உள்ளவர்கள் ஏராளம். முறையான முறையில் ஜகாத் கணக்கிடப்பட்டு பகிர்ந்தளிக்கப்பட்டிருந்தால், நல்லா கேட்டுக்கோ, செல்வந்தவர்கள் வாழக்கூடிய ஊரிலேயோ செல்வந்தவர்கள் இருக்கக்கூடிய சமூகத்திலேயோ முறையான முறையில் ஜகாத் கணக்கிடப்பட்டு வழங்கப்பட்டிருந்தால் இந்த சமூகத்தில் தன்னுடைய உடலை அடகு வைத்து வட்டி வாங்கக்கூடிய பெண்கள் உருவாகி இருக்க மாட்டார்கள். இந்த சமூகத்தில் வட்டிக்காக மரணித்த ஒரு ஏழை இருந்திருக்க மாட்டார். இந்த சமூகத்தில் தன்னுடைய அடிப்படை வசதிக்காக 2 வட்டி 3 வட்டி கந்து வட்டி என்ற நிலைக்கு போகக்கூடிய மக்கள் இருந்திருக்க மாட்டார்கள். இது செல்வந்தவர்களுடைய பிழை மட்டுமல்ல, அதற்குரிய ஒரு கணக்கீட்டை அமைக்காமல் அதற்கான முறையை அமைத்து அந்த முறைப்படி ஏழைகளை கணக்கிட்டு அந்த சமூகத்தில் தரம் ஜகாத் கொடுக்கப்படுவதற்கு தரம் உள்ள மக்களை கணக்கிட்டு ஜகாத் முறைப்படி செலவழிக்கப்பட்டிருந்தால் இந்த நிலை வந்திருக்காது.